எப்படி சரி கட்டுறது? இப்படியே போணுச்சுன்னா நம்ம பேச்சை இவன் கேட்க மாட்டான், இவன் பேச்சை நான் கேட்குற மாதிரி வந்துடும். எங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு பேசினா கூட அப்படியே போய் தொலையிட்டுன்னு வேற விட்டுருவானே, திரும்பி வந்தாலும் கூப்பிட்டுக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கே எல்லா சமையலும் அது இதுன்னு தெரியும். நம்மளும் கோச்சிக்கிட்டு வீராப்பா நம்ம அப்பா வீட்டுக்கு போயிட்டோம், அவ்வளோதான். அப்பா வீட்டில் அம்மா எல்லா வேலையும் செய்யிடின்னு சொல்லிடும். இங்கே இருக்கிற சொகுசு அங்கே வராது வேற. என்னைக்கா இருந்தாலும் இந்த வீடு தான் நம்ம வீடு. ஆனால் இந்த ஆளை எப்படி அடக்கி வைக்கிறது? ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. காலையிலேருந்து எவ்வளோ டீ காஃபி குடிச்சிட்டு ஒரு ஐடியாவாவது சிக்குதா பாரு. ஐடியா! சமையல் வேலையில் நம்ம கைவனத்தை காமிக்க வேண்டியதான். அவன் நல்லா சமைப்பான், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. உப்பு காரம் எல்லாத்தையும் தூக்கலாக போட்டு சமைச்சு கொடுத்தோம்னா அம்மா தாயேன்னு காலில் விழுந்துருவான். இதை விட சிறந்த ஐடியா இந்த உலகத்திலே கிடையாது. இவனை பழி வாங்குறதுக்கு இந்த முறை தான் கரெக்டான முறை. அதுவும் உடனே செஞ்சிடக்கூடாது. அவனை ஃபஸ்ட்டு அடித்ததுக்கு நல்லா பேசி விட்டுட்டு நல்லா மிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை செய்யணும். ஒன்றுமே செய்யாமல் போய் செஞ்சோம்னா அப்புறம் நம்ம ஏமாந்து கூடி நினச்சிக்குவான். அப்புறம் நம்ம டெய்லி குடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி பொண்டாட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வந்துடுவான். அடியே ஆர்த்தி, உன் ஆட்டத்தை ஆரம்பி. அம்மா தாயே, காலை எப்படி வலிக்குது பாரு. இன்னும் அந்த மனுஷன் காதில் விழுலையோ, மெதுவாக கத்துறோம் போல இருக்கு. வேகமாக அந்த ரூம் வாசல் வழியாக போய் கத்தணும், அப்போதான் அந்த ஆள் எந்திரிச்சு வருவான். அம்மா தாயே, என்னால் நடக்க கூட முடியலையே. என் காலை இம்பிட்டு போட்டு உடச்சி வச்சிருக்கானே இந்த படுபாவியா. நாம எவ்வளோ கத்துனாலும் இந்த வீட்டில் நம்மளை கேட்கறதுக்கு ஒரு நாதி இருக்கா? எல்லாம் என் தலை எழுத்து. எங்க அப்பன் சொன்னான்னு சொல்லிட்டு இந்த சொட்ட மண்டையனை வந்து கல்யாணம் பண்ணல, என்னைய தான் செருப்பு கொண்டியே அடிச்சுக்கிடும். எவ்வளோ கத்துனாலும் இந்த செவிடன் காதுக்கு கேட்கவே மாட்டேங்குதே. இப்போ நான் என்னத்தை பண்ணுவேன், என்னத்தை செய்வேன்? எனக்குன்னு இந்த உலகத்துல யார் இருக்கா? எங்க அப்பா வீட்டில் இருந்தாலாவது நான் ஒழுங்கா இருந்திருப்பேனோ என்னமோ. என்ன கல்யாணம் பண்ணி நல்லா பாத்துக்கிறேன்னு கூட்டிட்டு வந்து என் காலை உடைச்சதுதான் மிச்சம். இத்தனைக்கு எல்லா வேலையும் நான் தானே பாக்குறேன். அடிப்பாவி, என்ன அந்த புழுகள் ஆகாச புழுகள்லாம் குலுக்கிட்டு இருக்காவ? என்ன இவ்வளவு கத்தி இந்த ஆள் வெளியவே வரல? யார்கிட்ட இவ பேசிக்கிட்டு இருக்கா? போன்ல பேசிக்கிட்டு இருக்காளோ? ஆத்தி இங்கிட்டு வந்து நிக்கிறான். அவன் எவ்வளவு நேரம் ஆச்சு? நம்ம தான் சீக்கிரம் எந்திரிச்சோன்னு நினைச்சா இவன் இங்கிட்டு வந்து நிக்கிறான். அப்ப இம்பிட்டு நேரம் புலம்புனதெல்லாம் வேஸ்டா? இந்த மனுஷன் எப்ப வந்தா ஏது வந்தான்னு தெரியல. நம்ம அப்படியே நம்ம அம்மா கிட்ட பேசின மாதிரி காமிச்சிக்க வேண்டியதான். ஏம்மா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? நம்பிட்டான் அந்த தவளை வாய் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏம்மா, நீ தானேம்மா சொன்ன இந்த மனுஷன் நல்லவன்னு. என்னைய கட்டை எடுத்து, அதுவும் உருட்டு கட்டையா எடுத்து என் காலிலேயே போட்டாமா. நான் வேணான்னு சொல்லும் போது என்னை அடின்னு அடிச்சு போட்டாமா இந்த மனுஷன். அடிப்பாவி, கட்டை என் கையை தவறி கீழே விழுந்ததுக்கு இந்த விட்டு போடுறாள் அவ. ஆமா, நீ தான் உன் மாப்பிள்ளைய வச்சுக்கணும். அவரு என்னைய சமைக்க சொல்றாரு, எல்லா வேலையும் என்னையவே பார்க்க சொல்றாருமா. ஹோட்டல்ல சமைப்பாரு, நல்லா சமைச்சு போடுவாரு, நம்ம பிள்ளைக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி தானேமா நீ கல்யாணம் பண்ண. இப்ப என்னடா ஒரு வாய் சோறு கூட போட மாட்டேங்கிறாருமா எனக்கு. அடிப்பாவி, வந்த நாள்ல இருந்து நான் தான் சோறு உடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்காளே இவ. நீயே வந்து என் காலை பாருமா. என் ஒத்த காலை அப்படியே நிக்கவே இல்லைம்மா, தொங்கிக்கிட்டு கிடக்குமா. சரிம்மா, நீ சொன்னபடியே நான் செஞ்சிடறேம்மா. அந்த பாட்டிலை மட்டும் எனக்கு அனுப்பி வைமா. நான் இன்னைக்கே அதில் கலந்து அவருக்கு கொடுத்து விட்டுறேம்மா. என்ன பாட்டிலு? ஒருவேளை விஷ பாட்டிலா இருக்குமோ? அடியே வாங்காதவளுக்கு இவ்வளோ மவுசா? விஷ பாட்டில் கொடுத்து ஒரு ஆளை கொள்ற அளவுக்கு இந்த கும்பல் பெரிய கும்பலா இருக்கும் போலயே. இன்னமேட்டு இவ சாப்பாடு வைக்கும் போது நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரிம்மா, நான் வச்சிடறேன் போன. இந்தமேட்டு இந்த மனுஷன் என்கிட்ட வாழை ஆட்டுவான், அவ்வளோதான், ஒட்டை நறுக்கியாச்சு. நான் சும்மா சாதாரண எண்ணெய் பாட்டில், ஏன் தண்ணி பாட்டில் கொண்டு வந்து வச்சா கூட இந்த ஆள் பயந்து ஓடிடுவா. என்னங்க மாமா, உங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க வந்து சாப்பிட்றீங்களா? என்னது சாப்பாடா? ஒருவேளை சாப்பாட்டுல கலந்து இன்னைக்கே போட்டு தள்ளிடலான்னு பிளான் பண்ணிருக்காங்களோ? டே கோவிந்து, இதுல இருந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். இன்னமேட்டு இவளை கிச்சன் சைடே விடக்கூடாது. என்ன மாமா யோசிக்கிறீங்க? இவ எப்படி மாறினான்னு தானே? அது வேற ஒன்றும் இல்லை மாமா. என்னதான் இருந்தாலும் நீங்கள் என் வீட்டுக்காரு, என்னைய தாலி கட்டின புருஷன், உங்களை போய் அடிக்க வந்தது தப்பு தான். எங்கள் அம்மா இவ்வளோ அறிவுரை சொல்லியிருக்கு. இனிமேட்டு உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் மாமா. ஏய் கோவிந்து, இவளை என்னைக்கும் நம்பிடாத. பரவாயில்ல ஆர்த்திமா, உனக்கே கால் வலிக்குதுங்கிற, நீ எதுக்கு தேவையில்லாம சமையல் கட்டுக்கெல்லாம் போய் கஷ்டப்படுற? சமையல் வேலையெல்லாம் விட்டுருவேன், நானே பார்த்துக்கிறேன். அது என்னோட டிபார்ட்மெண்ட் தானே. எதுக்கு நீ சமையல் கட்டுக்கெல்லாம் போய்கிட்டு உன் மூஞ்சியை இன்னும் கருக்க வச்சுக்கிட்டு?
இனிமேட்டு நானே சமைக்கிறேன் என்ன? பயந்துட்டான் இந்த கருவண்டு கருவாயே. என்னம்மா நீங்க என்னைய வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே. பரவாயில்ல ஆர்த்தி, நீ நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு போதும். சரியா? அப்பாடா, ஏதோ நம்ம ஒரு பிளானை போட்டு அது ஒரு பிளானுக்கு போய் ஏதோ சக்சஸ் ஆயிடுச்சு. சரி வா சாப்பிட போவோம். அந்த வரேன் மாமா. எஸ். என்ன தானா சிரிச்சுக்கிட்டு இருக்கா? ஹே தனு, தனு என்ன கூப்பிட கூப்பிட அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா செல்ல மாதிரிக்கு. தனு, அடிப்பாவி, நான் கூப்பிட்டேன் திரும்பவே இல்லை. எங்க அண்ணன் கூப்பிட்டது மட்டும் காதுல விழுந்துருச்சோ இவளுக்கு? சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி ஆஃப் சாரியில் வந்திருக்கீங்க. எனக்கு ஆஃப் சாரி போடுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால போட்டுட்டு வந்தேன். அப்படியா? அப்படி போட்ட மாதிரி தெரியலையே. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. சரி சரி, இந்த ஆஃப் சாரியில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. ஹலோ, நான் இங்கே தான் இருக்கேன். என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? இது காலேஜ் தெரியுமா இல்லையா? ஏண்டி தனு, நான் தனு தனுன்னு கத்துறேன், உன் காதில் விழுவல. எங்கள் அண்ணன் தனுன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டோன்னே காதில் விழுந்துருச்சா? இல்லடி, நீ கூப்பிட்ட மாதிரியே எனக்கு தெரியவே இல்லையே. அதான் அண்ணே பார்த்தேன், தெரியாது உனக்கு. நான் காட்டு கட்டு கத்துறேன், திரும்பவே மாட்டேன். இவன் தனு அப்படின்னு கூப்பிட்டோன்னே உடனே திரும்பி பார்க்குறேன். என்ன நெஞ்செழுத்தம் உனக்கு? முதல்ல நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் பழக்கலாம். சரி சரி விடுடி, கோச்சிக்காதடி. இப்போ என்ன ஆச்சு சத்யா? டேய், எதுக்குடா காலேஜுக்கு வந்த நீ? அது வேற ஒன்றும் இல்லை, சாட்டு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். கூடுதடி கிளம்புற வெளியே பாடுறா, இங்கனே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு. உனக்கு எதுக்குடி வயிறு எரியுது? ஆமாம் ஆமாம், வயிறு எரியிறதுங்க வந்து பார்த்தாங்க பாரு. அவன் தான் சாட்டு கொடுத்துட்டால, வாங்கிட்டீல, வா போகலாம். இருடி, அவர் எனக்காக அந்த சாட்டில் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேனே. நீ பேசுன வரைக்கும் போதும், வா, கிளாஸுக்கு டைம் ஆகுது. பெல் அடிச்சிருவாங்க. பெல் அடிக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்குது சத்யா. பரவாயில்ல, டெஸ்ட்டுக்கு படிக்கணும், நாங்கள் போகிறோம். வரியா இல்லையா? அப்போ சரிடி வரேன், போயிட்டு வரேன்னா சொல்லிட்டு வரேனே. ஏன் நீ போயிட்டு வரேன்னு சொன்னாதான் அவன் கிளம்புவானோ? இல்லைன்னா அவனுக்கு போக தெரியாது பாரு. சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. போகலாமா? இரு, நீ தான் போயிட்டு வரேன்னு சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி அவன் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொன்னான்? சோ, இப்போ ரொம்ப முக்கியம், வா நம்ம கிளாஸுக்கு போகலாம். என்னமோ நடக்குது உங்கள் 2 பேத்துக்குள்ளார, என்னன்னு தான் சொல்ல மாட்டீங்க. அப்படியே தெரியாத மாதிரியே கேட்பாவ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வா போகலாம். என்ன இழுச்சுக்கிட்டே இருக்க? அது வேற ஒன்றும் இல்லை, எங்கள் லவ் சக்ஸஸ் ஆயிரும்னு நீ ஒருவேளை காண்டா இருக்கியோ? அவன் என்ன உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாலும் என்ன? நீயே பார்த்தியா இல்லையா அவன் என்கிட்ட எப்படி கண்ணாலே பேசுறான்னு? எதா இருந்தாலும் வாயை திறந்து சொன்னாதான் லவ். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எதுக்குமே நம்புறது கிடையாது. பரவாயில்ல, இது கூட சுகமாக தான் இருக்கு. இதை வச்சே நான் இந்த ஜென்மத்தை ஓட்டிக்குவேன். இவெல்லாம் திருந்தவே மாட்டான். போடி, நீ போய் படிக்கிற வேலையை பாருடி. இவ அப்படியே திருந்தி கிழிச்சிட்டா. அப்படியே ட்ரெஸ்ஸை திருப்பாம அப்படியே கிளம்பி பார்ப்போம். அங்கே மொத்தத்தில் தனு மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் மனசுக்குள்ளார பேசுறது முதற்கொண்டு அவளுக்கு கேட்குதுன்னா கண்டிப்பாக அவள் ஆள் மனசுலேயும் நான் இருக்கேன். ஐயோ, எனக்கு ஒரே வெக்கமாக வருதே. அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாஞ்சவளே, மலையோரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவளே, உன்னை அள்ளித்தானே உயிர் நூலில் கோக்க, உயிர் நூலில் கோத்து உதிராமல் காப்பேன். ஹொய் 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 அன்பூரில் பூத்தவனே, அடியோடு சாய்த்தவனே, மலையூரின் சாரலிலே என்னை மார்போடு சேர்த்தவனே. இவ்வளவு அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த கமலா அங்க ராணி மாதிரி இருக்கா, நான் இங்க வேலைக்காரி மாதிரி இருக்கேன். நான் ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ணல, உடம்பெல்லாம் குறைக்கல. இந்த மாதிரி வேலை செஞ்சு தான் உடம்பே ஏறாம கிடக்கு. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வாச்ச அடிமை அப்படி, அவளுக்கு கொடுத்து வச்ச வாழ்க்கையாக இருக்கு.
ஹலோ, யாருங்க? ஏய் புஷ்பா, நான் தான் கமலா பேசுறேன்டி. என்னது கமலாவா? வந்தா ஒரு நிமிஷம். இவகிட்ட இந்த மாதிரி தான் பேசணும். நம்ம வீட்டு சூழ்நிலையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாதுப்பா. சொல்லு கமலா. என்னடி இதுக்கு முன்னாடி யாரோ டல்லா பேசுனாங்க, அது யாரு? அதுவா, அது எங்க வீட்டு வேலைக்காரிடி. உன் குரல் மாதிரி தான் இருந்துச்சு, என்ன கொஞ்சம் டல்லா கேட்ட மாதிரி இருந்துச்சு. உனக்கே தெரியாதா என் குரல் எப்படி இருக்கும்னு? அது எங்க வீட்டு வேலைக்காரி குரல் தான். சரி, என்னமோ சொல்ற. வேலைக்காரிக்கு எவ்வளோடி சம்பளம்? இப்போ நீ என் வீட்டு வேலைக்காரிக்கு எவ்வளோ சம்பளம்னு கேட்கறதுக்காக தான் போன் அடிச்சியா என்ன? அதுக்கு இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் போன் அடித்தேன். அப்படியா, என்ன விஷயம் அது? நான் அமேசானில் ஆர்டர் போட்டு த்ரெட்மில் வாங்கி வச்சுருக்கேன், தெரியுமா? த்ரெட்மில்லா? அப்படின்னா என்னடி, நீ என் கூட தானே படித்த? நானாவது 9ஆம் கிளாஸ் ஃபெயிலு, நீ பாஸ் ஆகிட்ட. த்ரெட்மில் என்னன்னு தெரியாதா? அதாண்டி புஷ்பா, வாக்கிங் போவோம்ல, வெளியில் நடந்து போவோமா, வீட்டுக்குள்ளாரே ஒரு மிஷினை வச்சு நடப்போம்ல, த்ரெட்மில். ஓ, த்ரெட்மில்லா? அதைத்தான் நானும் சொன்னேன், இப்போ தெரியுதா? நீ அது பவுன்சியேஷன் நீ ஒழுங்காக சொல்லலை, அதனால தான் எனக்கு ஒன்றுமே புரியல. என்னது பவுன்சியேஷனா? அதாண்டி உச்சரிப்பு, தமிழில் சொல்கிறேன்னா உனக்கு புரியுது போல. ஓ அப்படியா? இவகிட்ட எப்படியெல்லாம் விட்டு போட வேண்டியதாக இருக்குப்பா.